இந்த தருணத்தில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் அந்த கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் எழுப்பக்கூடிய குரல் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. திருமாவளவன் அவர்கள் முன்னதாக அந்த ஒரு குரலை எழுப்பிட்டு இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு கருத்தையுமே அவர் பகிர்ந்திருந்தார். ஆனால் தற்பொழுது இன்னைக்கு திரு அன்புமணி அவர்கள் அதே ஒரு குரலோட தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. தமிழக அரசியல் களம் இந்த கூட்டணி கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த இடத்திற்கு நகர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது கூட்டணிக்கு ரெண்டு கூட்டணி, அது அஇஅதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அது திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அல்ல விஜய் அமைக்க போற கூட்டணியா இருந்தாலும் சரி, விஜய் மட்டும்தான் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்துக்கு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற ரெண்டு அதிமுக திமுக கூட்டணி ரெண்டு கட்சிகளுமே கொள்கை அளவில் அதிகாரத்தில் பங்கு என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி சேர்ற கட்சிகள், குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி சேர்ற பாஜக ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்தை முக்கியமாக இருக்கிறாங்க. பாஜக பங்கு பெறும்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனால் எடப்பாடி சொல்றாரு நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திமுகவில் நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் சொல்லியிருந்தார், இப்ப காலம் தனியே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு கீழே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த தலைமை தாங்குற கட்சிகள் இன்னும் கொள்கை ரீதியாக அதை ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன அடிப்படையான விஷயம் என்னன்னா, இவங்க அதிகமான சீட்டு கேட்கறது மூலமாக தலைமை தாங்குற கட்சிகள் குறைவான இடத்துல போட்டி போடுற நிலைமைக்கு தள்ளினாங்கன்னா அந்த தலைமை தாங்குற கட்சிகள் மெஜாரிட்டி பெறக்கூடிய வாய்ப்பை இழக்கக்கூடும். அந்த சமயத்துல கூட்டணி கட்சிக்கான வாய்ப்பு உண்டு. அது இயல்பாகவே அமையக்கூடிய ஒரு விஷயம். அல்லது கூட்டணியில இடங்கள் பங்கு போடும் போதே அது எதை நோக்கி அந்த கூட்டணி போகிறது என்று நமக்கு தெரிய வரும். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி என்று சொல்லி இடங்களை பங்கு போட்டுக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா அதை மக்கள் விரும்ப மாட்டார்கள். கூட்டணி ஆட்சின்றது மக்கள் விரும்ப மாட்டார்கள். அது ஒழுங்கா 5 வருட காலம் நீடிக்குமா இல்லையா என்பது சந்தேகம் போன்ற பல விஷயங்கள் வரும். அதனால பாமகவை பொறுத்த மட்டும் அவர்கள் கூட்டணி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு சூழ்நிலை எந்த ஆச்சரியமும் இல்லை. அமித்ஷா சொன்னதை தொடர்ந்து அவரும் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் இன்னும் தேசிய ஜனநாயக முன்னணியில இருக்காங்களா இல்லையா பாமக, அதுவும் இப்போ 2 பிரிவா பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதுல அன்புமணி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, ராமதாஸ் என்ன நினைச்சிட்டு தெரியல. ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்தால்தான் வலிமையாக இருப்பார்கள். வலிமையாக இருந்தால்தான் அதிகமான இடங்களை கூட்டணியில் கேட்க முடியும். அப்படி கேட்டாலும் அதிகமான இடங்களை பெற்று அதிகாரத்தில் பங்கு பெற வாய்ப்புக்கான ஒரு வழியை தேட வேண்டியிருக்கும். ஸோ இந்த சூழலில் கூட்டணியில் ரெண்டு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதிக இடங்கள் கேட்பதன் மூலமாக கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி குறைவான இடத்துல போட்டி போடுற ஒரு நிலைமையை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உருவாக்கினாங்க அது கூட்டணியை நோக்கி போகும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் தலைமை தாங்கும் கட்சிகள் அவர்கள் குறைவான இடங்களில் போட்டி போடுவாங்களா, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுப்பாங்களா போன்ற பல விஷயங்கள் இங்க இருக்கு. அதனால அந்த கூட்டணி கட்சிகள் என்னதான் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தினாலும் தேர்தல் நேரத்துல அந்த இடங்கள் பங்கீடு போன்ற விஷயங்கள்ல நமக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கட்சி இந்த கூட்டணி எதை நோக்கி போகிறது என்று ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால இப்ப இவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அது தேர்தல் நெருக்கத்துல அந்த தொகுதி பங்கீடுகள் வரும்போதுதான் இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. பாமகவை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒன்றாக இருந்தால்தான் வலிமையாக இருக்க முடியும். வலிமையாக இருந்தால்தான் அதே இடங்களை பெற முடியும். ஸோ அதை நோக்கி அவர்கள் ஒன்றாக இருப்பதை நோக்கி அவர்கள் போவார்களே ஆனால் அவர்கள் பல தேர்தலில் அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்துக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். மற்றபடி இரண்டாக பிரிந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அது பின்னடைவு. அவர்களுக்கு கிடைக்கும் இடங்களும் கூட்டணியில் கிடைக்கும் இடங்களும் ரொம்ப குறைவாக போய்விடும். அதிகாரத்தில் பங்கு பெறுகிற வாய்ப்பும் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கும் என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.